தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. பார்க்கிங் இடம் இருந்தால் மட்டுமே கார் வாங்க முடியும் என சென்னையில் வரப்போகும் சட்டம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சென்னை மாநகரம் நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பட்டியலில் 5வது இடம் பிடிக்கிறது. சென்னையில் மக்கள் தொகை அதிகரிப்பது போல் வாகனங்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. மாநகரில் வாகனங்கள் விற்பனை ஆண்டுக்கு ஆண்டு உச்சம் தொட்ட வண்ணம் இருக்கிறது. செல்வந்தர்கள் அந்தஸ்திற்காக கார்களை வாங்குகிறார்கள். சிலர் ஆசைக்காக கார் வாங்குகிறார்கள். இப்படி கார் விற்பனை அதிகரிக்கும் வேகத்திற்கு ஈடு கொடுக்க வாகனங்களை நிறுத்தும் இடம் அதிகரிக்கவில்லை. சென்னையில் எந்த தெருவுக்கு போனாலும் சரி, பைக், கார்கள் வெளியே பார்க் செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதனால் தெருவில் செல்பவர்கள் படாத பாடுபட வேண்டியுள்ளது. அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் வர வேண்டும் என்றாலும் அல்லல் பட வேண்டும். சில முக்கிய சாலைகளிலும் சாலையோர பார்க்கிங் அவ்வப்போது முளைத்துவிடும். இதனால் இடையூறும் விபத்தும் பெரும் தலைவலியாகவே தொடர்கிறது. இந்த சூழலுக்கு எண்ட் போட ஓர் அதிரடி பரிந்துரையை சென்னை பெருநகர போக்குவரத்து ஆணையம் முன்வைத்திருக்கிறது. அதாவது, இனி கார் வாங்குபவர்கள் ப்ரூஃப் ஆஃப் பார்க்கிங், அதாவது தங்களிடம் பார்க்கிங் வசதி உள்ளது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற பரிந்துரையை வழங்கியிருக்கிறது. பரிந்துரை அமலானால் பார்க்கிங் வசதி உள்ளது என்பதற்கான ஆவணத்தை காட்டினால் மட்டுமே அந்த கார் பதிவு செய்யப்படும். அதேபோல் ஒரு கார் பார்க்கிங்கை வைத்துக்கொண்டு 2-3 கார்களை வாங்க முடியாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. பார்க்கிங் வசதி இல்லாதவர்கள் அரசு இடங்களில் கட்டணம் செலுத்தி பர்மிட் பெற்று காரை பார்க்கிங் செய்து கொள்ள அனுமதிக்கவும் பரிந்துரை வழங்கியிருக்கிறது. பார்க்கிங் வசதி உள்ளது என்பதற்கான ஆவணத்தை காரை வாங்கும் போதே சமர்ப்பிக்கும் நடைமுறை 2016இல் தேசிய அளவில் பேசப்பட்டது. அப்போது பார்க்கிங் செய்ய இடம் இல்லை என்றால் காரை பதிவு செய்ய முடியாது என்ற திட்டம் கொண்டு வரப்படும் என்று அப்போதைய மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு கூறியிருந்தார். ஆனால் எந்த சட்டமும் கொண்டு வரவில்லை. சமீபத்தில் மும்பையில் பார்க்கிங் இடம் இருந்தால் மட்டுமே புது காரை வாங்க அனுமதிக்க முடியும் என்ற நடைமுறையை கொண்டுவர திட்டமிட்டிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ப்ரூஃப் ஆஃப் பார்க்கிங் திட்டம் முதல் முறையாக ஜப்பானில் அறிமுகம் செய்யப்பட்டது. அதாவது 1962லேயே அறிமுகம் செய்யப்பட்டுவிட்டது. ஜப்பானில் கார் வாங்க முதலில் உரிமையாளர்கள் கார் பார்க்கிங் சான்றிதழை வாங்க வேண்டும். கார் உரிமையாளர் அவர் குடியிருக்கும் வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டருக்குள் பார்க்கிங் வசதியை கொண்டிருக்க வேண்டும். கார் நிறுத்துவதற்கு போதுமான அகலம், நீளம் கொண்ட பார்க்கிங் இடம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இதற்காக உரிமையாளர் சிறிய கட்டணத்தை செலுத்த வேண்டும். ஒரு காவல் அதிகாரி அல்லது ஆய்வாளர் வந்து ஆய்வு செய்வார். ஒப்புதல் வழங்கியதும் நீங்கள் உங்கள் காரை பதிவு செய்து கொள்ளலாம். பெருநகரங்களில் கார் பார்க்கிங் குறித்த பேச்சு எழும்போதெல்லாம் ஜப்பான் மாடல் பேசப்படுகிறது. அதனை அடிப்படையாக கொண்டு லண்டன், நியூயார்க், சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்தின் ஜூரிச் உள்ளிட்ட நகரங்களில் பார்க்கிங் வசதிக்கு வெவ்வேறு நடைமுறைகள் உள்ளன. இப்போது பார்க்கிங் வசதி குறித்து சென்னை பெருநகர போக்குவரத்து ஆணையம் முன்வைத்திருக்கும் பரிந்துரையும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதுபோல சில வீடுகளில் கார்களை நிறுத்த சாலையை ஆக்கிரமித்து சாய்வுதளம் அமைத்திருப்பது, கேட் போட்டிருப்பதையும் கண்காணித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.